இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனம். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபை கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, யாக்கோப் என்னும் சிறு பூச்சி, ஒரு பூச்சி போல இருக்கிறவன் நீ. இஸ்ரவேல் கூட்டம் எகிப்துக்கு கடந்து போகும்போது அவங்க இருந்தது 66 பேர் தான். அங்கே யோசேப்பும் அவன் மனைவி 2 பிள்ளைகளை சேர்த்தா தான் 70 பேர் இஸ்ரவேல். ஆனால் இங்கே கானானை விட்டு பஞ்சம் அவங்க கடந்து போகும்போது அவர்கள் சிறு கூட்டமாக தான் இருந்தாங்க. அதான் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நீ அடிமைப்பட்டு போகிற அந்த தேசத்திலே நான் உனக்கு துணை நிற்கிறேன், அதனால நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, கவலைப்படாதேன்னு சொல்லி யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலின் சிறு கூட்டத்தை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன்னா நமக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்டவர்னு முதலாவது நாம் அறியணும். இன்னைக்கு அதிகாலையில் தேவன் இடைப்பட்ட வார்த்தை இதுதான், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நமக்கும் தேவன் துணை நிற்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஏசாயா 54:5 சொல்லுது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்போ நம்முடைய சிருஷ்டிகர், சகலத்தையும் படைத்து ஆளுகிற தேவன் தான் நம்முடைய நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பரிசுத்த நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நமக்கு மீட்பராக இருக்கிறார். சர்வ பூமிக்கும் அவர் தேவன் எனப்படுவார் என்றே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நாம் இன்னைக்கு யாக்கோபை போல ஒரு சிறு பூச்சியாக இருக்கிறோமா, இஸ்ரவேலரை போல நாம் ஒரு சிறு குடும்பமாய் சிறு கூட்டமாக இருக்கிறோமா? இன்னைக்கு தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நமக்காக தேவன் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு பாருங்க. ஏசாயா 43:14 இப்போ நம்ம துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ துணை நிற்கிறாருன்னா ஏதோ ஒரு காரியம், நம்ம எல்லையில் ஒரு யுத்தம் இல்லையா, ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம எல்லையில் இருக்குன்னா தேவன் நமக்கு துணை நிற்கிறன்றது தான் வாக்கு பண்ணுறாரு. அப்போ தேவன் நமக்காக என்ன செய்வேன்னு சொல்கிறாருன்னா, ஏசாயா 43:14 நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும், கல்தேயர் படவுகளில் இருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக அரண்களை இடிந்து விழ பண்ணுவேன். இன்னைக்கு நமக்கு தடையா இருக்கிற நம்முடைய காரியங்கள் எதெல்லாம் இன்னைக்கு செயல்பட முடியாமல் தடையா இருக்கிறதோ அத்தகைய அரண்களை நான் இடிந்து விழ பண்ணுவேன். எரிகோ மதில்களை போன்ற அரண்களை நான் இடிந்து விழ பண்ணுவேன்னு கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்றார். கல்தேயர் படவுகள்ல இருந்து அலறவும் செய்ய நான் பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நான் என்று நீங்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்காக நான் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் மீட்பர் நான் தான், இஸ்ரவேலின் பரிசுத்தர் நான் தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 22:6 பார்க்குறோம். தாவீது இங்கே சொல்கிறாரு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்லன்னு சொல்லி புழுக்கு தன்னை ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. தேவன் மனுஷனை அவருடைய சாயல்ல படைத்தாலும் இங்க தாவீது தன்னை ஒரு புழு என்று சொல்லுகிறார். நான் மனுஷன் அல்ல, மனுஷராலே நிந்திக்கப்பட்டோம், ஜனங்களாலே அவமதிக்கப்பட்டோம் இருக்கிறேன்பான்னு. அப்போ தேவனுடைய துணையை நாம் தேடும் போது நாம் நம்மை வெறுமையாக்கணும். ஏன்னா இங்க பவுல் அப்போஸ்தலன் அதுன்னு சொல்லுவாரு, நான் குப்பையும் தூளுமா இருக்கிறேன்னு. அதுபோல நம்மை நாம் தாழ்த்தும் போது தேவன் நமக்கு துணை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நம்மை புழுவாக எண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மனுஷர்களை அவர் மண் என்று எண்ணுகிறார்னே இருக்கு. அப்போ அதிக பெருமையும் கர்வமும் நமக்கு தேவையில்லை இல்லையா? அப்போ நம்ம ஒரு புழு, நம்மளும் ஒரு மண்ணாக தேவனுக்கு முன்பாக நம்ம காணப்படணும். ஏன்னா நம்மை உருவாக்கி நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறவர் கர்த்தர் தான் இல்லையா? எரேமியா 50:34 சொல்றாரு, அவர்கள் மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்களுடைய மீட்பர்னா இஸ்ரவேலர்களுடைய மீட்பர் யாரு? அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது தான் அவருடைய நாமம். அதை நாம இன்னைக்கும் சொல்லணும். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று நிதாமம் அவர்
போற்றப்படுகிறார். 24 மூப்பர்களும் 7 ஜீவன்களும் அவர்களை முகங்குப்புற விழுந்து வணங்கி பணிகிறார்கள்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட சேனைகளின் கர்த்தர் தான் நம்முடைய தேவன். அவர் தேசத்தை இளைப்பாற பண்ணுகிறதுக்கும் பாபிலோனின் குடிகளை தத்தளிக்க பண்ணுகிறதுக்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் பாபிலோனை போல அந்நியர்கள், எகிப்தியரை போல அந்நிய ஜனங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை தத்தளிக்க பண்ண இருக்கிறாங்களா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வழக்கை நான் நடத்துவேன்னு சொல்றாரு. அவர்கள் உங்களுக்காக செய்கிற அத்தனை காரியங்களுக்கும் தேவன் வழக்காடுவேன்னு சொல்றாரு. ஆனால் நம்மையோ தேவன் இளைப்பாற பண்ணுவேன்னு சொல்றாரு. எப்படி தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாலமோன் காலத்தில் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் அமெரிக்கையாக ஜீவனம் பண்ணும்படியா இஸ்ரவேல் ஜனங்களை சாலமோனை கொண்டு தேவன் நடத்தினாரோ, இன்றைக்கு நம்மையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்காக அவர் வழக்காட, எதிராளிகளை வழக்காட நிற்கிறார் இன்னைக்கு நமக்காக. சங்கீதம் 19:14 பாருங்க, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீத்தியா இருப்பதாக. அப்போ நம்மை மீட்க போகிறார், நமக்கு துணை செய்ய போகிற தேவன். நாம் என்ன செய்யணும்? அவரை நம் வாயினாலே போற்றணும், தேவனை மகிமைப்படுத்தணும். நம்முடைய தியானம் கர்த்தருக்கு முன்பாக பிரீத்தியாக இருக்கணும், தேவனை துதிக்கணும், இனிய பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவனிடத்தில் நாம் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நமக்கு அந்த முடித்த காரியங்களை நமக்கு கொடுக்க போகிறார். அதனால இன்னைக்கு நாம் தேவனை நம் வாயின் வார்த்தைகள்னாலும் இருதயத்தின் தியானத்தினாலும் தேவனுக்கு நாம் பிரீத்தியாய் இருக்கணும். அவரிடத்துல நாம் அன்பாய் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே யோபுவை குறித்து அவருடைய நண்பனாகிய பில்தாத் என்பவர் சொல்றாரு, யோபு 25:6, புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். அப்போ தேவனுக்கு முன்பாக புழுவா இருக்கிற மனுஷன், பூச்சியா இருக்கிற மனுபுத்திரன் எம்மாத்திரம் இல்லையா? அப்போ இங்க யோபு அவர் ஒரு நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தார் தேவனுக்கு முன்பாக. தேவன் அனுமதிக்காம அவருக்கு அந்த பாடுகள் வரல. ஆனா இந்த பில்தாத் அந்த நண்பர்கள் என்ன பண்றாங்க, அவர் உத்தமத்தை சோதிக்கும்படியாக அவர் உத்தமத்தை ரொம்ப கீழ்ப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஒரு புழுவா இருக்கிற மனுஷன், நீ பூச்சியா இருக்கிற மனுபுத்திரன், நீ அவருக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ என்ன பாவம் செய்தியோ அதனால இதை பாடுபடுகிறேன்னு சொல்லி அவரை தூற்றுகிறத பார்க்குறோம். அடுத்து யோபு பாருங்க, 19:25 வசனத்துல, 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல யோபு தன்னோட கூட இருக்கிற மீட்பர் எப்படிப்பட்டவர்னு சொல்றார் பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ யோபு வேதாகமத்திலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகமே யோபுவின் புத்தகம்தான். அப்போது யோபு எவ்வளோ முந்தின காலத்தில் அவர் இருந்திருப்பார். கிறிஸ்துவை குறித்து அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் அறிந்திருக்கிறார் கடைசி நாளில் பூமியின் மேல் கர்த்தர் நிற்க போகிறார் என்பதை அவர் ஆவிக்குரிய கண் பார்த்து இருக்கிறது. அவர் அறிந்திருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அப்போ என்னை மீட்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை யோபு அறிந்திருக்கிறார். ஏசாயா 44:24 பார்க்கிறோம், உன் மீட்பரும் உன்னை தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானோ எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன்னு சொல்றார். அப்போ தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கி உண்டாக்கி இந்த பூமியில நம்மை வாழ்ந்திருக்கும்படியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒருவராக இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கி அரசாளுகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட மீட்பரும் ரட்சகருமாகிய தேவன் தான் நம் தேவன். அதனால நாம் இன்னைக்கு எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை நாம் அறிந்து அவரை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். ஏசாயா 44:8 சொல்லுது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறேன்னு சொல்றார். நான் தான் முந்தினவருமா இருக்கிறேன், நான் தான் பிந்தினவருமா இருக்கிறேன், என்னை தவிர வேறொரு தேவன் உங்களுக்கு இல்லை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தரும் உங்களுடைய மீட்பர் நான் தான்னு கர்த்தர் இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ முந்தினோரும் பிந்தினோருமாய் அவர் இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவித்திருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அப்போ யாக்கோபை போல நாம் சிறு பூச்சியாக இருக்கிறோமா? இன்னைக்கு தேவன் சொல்கிறார், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கின நான் உனக்கு
துணை செய்கிற கர்த்தராக இருக்கிறேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யெஷூரனே, நீ பயப்படாத. வர இருக்கிற காரியங்களை குறித்து நீ எந்த கவலையும் கொள்ளாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில எத்தனையோ குடும்பங்கள் இருக்கலாம். எத்தனையோ விபத்து, நாச மோசங்களில் குடும்பங்களை இழந்து தவிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம். இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிற நமக்கு கர்த்தர் இருக்கிறார். நமக்கு அவர் யெஷூரனா இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ அறியாத ஜனங்க, இன்னைக்கு தேவனை அறியாத ஜனங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நமக்கு தேவன் துணை செய்ய வல்லமை உள்ளவர். நான் கலாத்தியர் 3:13 சொல்றார், மரத்திலே தூக்கப்பட்ட யாவரும் சபிக்கப்பட்டவங்கன்ட்டு வேதத்தில் எழுதியிருக்கு. கிறிஸ்து நமக்காக தான் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்ம விட்டு நீங்கும்படியாக தான் அவர் நம்மை மீட்டு கொண்டார்னு பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது இல்லையா? அந்த வழி நெருக்கம், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் பாதாளத்துக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கு, அங்கே போகிறவர்கள் அநேகர். ஏன்னா நித்தியத்தை குறித்து அறியாதவர்கள் தான் பாதாளத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுக்கு போகிற வழி என்பதை நாம் அறிந்தோமானால், நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது நாம் மரித்தாலும் நித்திய ஜீவனிலே நாம் காணப்படுவோம். அந்த ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நாம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வழியை நாம் தெரிந்து கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கும்போது கர்த்தர் நம்மையும் எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்மளை நீங்களாக ரட்சிக்குவோம், நமக்கு துணை செய்யும். அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். இதை நாம் விசுவாசிப்போம். ஆமேன்.